12th standard 1 minute revision series chemistry lesson 7 unit of rate constant ஓட formula. இது வந்து எங்கே கேட்பாங்கன்னா உங்களுக்கு 1 marksல ஒரு சில ரேட்டோட ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அது இதெல்லாம் தந்துட்டு யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் ஆர்டர்னா இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 ஆர்டர்னா எண்ணுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். செகண்ட் ஆர்டர்னா எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். மோல் பவர் -1 லிட்டர் பவர் 2 எஸ் பவர் -1 இது மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ வரும். இது வந்து உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட். ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கும் மாறும் ரேட் கான்ஸ்டன்ட்டுங்கிறது. அதுக்காக இந்த ஃபார்முலா இருக்குது. இது சிம்பிளிஃபைடு ஃபார்முலா. இதை படித்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம். கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை ஒவ்வொன்றுக்கும். அப்புறம் இன்னொன்று புக் இன்சைட்லேயே லாஸ்ட் பேஜில் இருக்கும் பேராசிட்டமல்ங்கிறது வந்து டேப்லெட் நம்ம ஃபீவர் வந்து எடுத்துக்குமே அதுக்கு வந்து ஹாஃப் லைஃப் வந்து 2.5 ஹார்ஸ் வித்தின் த பாடி. இப்போ நம்ம 100 கிராம் எடுத்துட்டோம்னா அவ்வளோ எடுக்கக்கூடாது. 100 கிராம் எடுத்துட்டோம்னா 2.5 ஹார்ஸ் கழித்து 50 கிராம் தான் நம்ம பாடியில் பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஹாஃப் லைஃபு. இப்போது இது எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறதுனா பேராசிட்டமல் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் கம்மியாக ஒன் தான் சாப்பிட்ருந்தீங்க. இப்போ நீங்கள் 12th வந்துட்டிங்க இல்லையா, ஏஜ் 16-17 இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகப்படுத்தி 2.5 டேப்லெட் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ.